1 கோடி ரூபாங்கிற விலையில ஒரு சூப்பரான வீடு விற்பனைக்காக ரெடியா இருக்கு. அந்த வீட்டை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி இந்த வீட்டோட முக்கியமான ஸ்பெஷாலிட்டி பத்தி நான் சொல்லிடுறேங்க. இந்த வீட்டுக்கு முன்னாடி 30 அடி அகலத்துல ஒரு பெரிய தார் ரோடு இருக்குங்க. அந்த ரோடும் இந்த வீட்டோட எண்ட் ஆகிறனால வீட்டுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ஒரு பெரிய ஸ்பேஸை யூட்டிலைஸ் பண்ணிக்கிற மாதிரியான ஒரு சூப்பரான ஆப்ஷனோட இந்த வீடு அமைஞ்சிருக்கு. இது இந்த வீட்டோட முக்கியமான ஹைலைட்டா நான் பார்த்தேங்க. அது போக இந்த வீட்டோட பிளானிங், இன்டீரியர், எக்ஸ்டீரியர்னு எல்லாத்தையுமே வேற லெவல்ல ரெடி பண்ணியிருக்காங்க. வீட்டோட பிளானிங்னு பார்க்கும்போது 3 வசதியான பெட்ரூம் வித் அட்டாச்டு டாய்லெட்க்கும் பாத்ரூமோடையும் 2 ஸ்பேசிஸான ஃபார்மல் அண்ட் ஃபேமிலி லிவிங் ஏரியாவோடையும் செப்பரேட்டான டைனிங் அண்ட் கிச்சனோடையும் லாவிஷான பார்க்கிங் அண்ட் ஃப்ரண்ட் பால்கனியோடய ரெடி பண்ணியிருக்காங்க. இது போக தனி பூஜை ரூம், கிச்சனுக்கு பக்கத்துலேயே ஒரு தனி ஸ்டோர் ரூம்லாம் கொடுத்துருக்கிறது வேற லெவலில் இருக்குங்க. இது போக இந்த வீட்டில் பண்ணியிருக்கக்கூடிய இன்டி ஒர்க், எக்ஸ்டி ஒர்க்கெல்லாம் பற்றி சொல்றதுக்கு இன்ட்ரோலேயே டைம் பார்த்தாது. அந்த அளவுக்கு ஒன்னொன்னையும் பார்த்து செஞ்சிருக்காங்க. இன்னைக்கு இந்த வீட்டை எப்படி கட்டியிருக்காங்கன்னு நம்ம வீடியோவில் போய் ஒன்னொன்னா சுற்றி பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி மறக்காம இது நம்ம வீடியோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்க பார்க்குற இந்த அழகான வீடு கிழக்கு பார்த்த மாதிரியான சைட்ல கிழக்கு பார்த்த மாதிரியான மெயின் டோர் வச்சு 3 சென்ட் லேண்ட் ஏரியால 1925 சதுரடியில வசதியான 3 BHK வீடா டியூப்ளெக்ஸ் மாடல்ல கட்டப்பட்டிருக்கு. வீட்டோட ஃப்ரண்ட் எலிவேஷனுக்கு டார்க் ப்ரௌன், லைட் ப்ரௌன் அண்ட் ஒயிட் கலர் காம்பினேஷன்ல பெயிண்ட் பண்ணி அட்ராக்டிவான ஒரு ஃப்ரண்ட் எலிவேஷனை ஃப்ரண்ட் பால்கனி கொடுத்து அழகா வடிவமைச்சிருக்காங்க. பார்க்கறதுக்கே செம்மையா இருக்கு. என்ட்ரன்ஸ்ல அமைஞ்சிருக்கக்கூடிய மெயின் கேட்டை கிளாசிக்கான லுக்ல ஹெவியான மெட்டல்ல கொடுத்திருக்காங்க. கேட் ஓபன் பண்ணி வீட்டுக்குள்ள வரும்போது முதல்ல நம்ம பாக்குறது 16க்கு 14ங்கிற அளவுல அமைஞ்சிருக்கக்கூடிய வசதியான கார் பார்க்கிங். பெரிய கார் நிறைய டூ வீலர் நிறுத்துற அளவுக்கு ஸ்பேசியஸா கொடுத்திருக்காங்க. இது வீட்டோட ஃப்ரண்ட் சைடுல அமைஞ்சிருக்கக்கூடிய செட்பேக் ஸ்பேஸ். இதே மாதிரி வீட்டை சுத்தியும் நிறைய செட்பேக் ஸ்பேஸ் கொடுத்திருக்காங்க. இப்போ நம்ம பார்க்கக்கூடிய பார்க்கிங் ஏரியாவோட ஃப்ளோரிங் எவ்ரிடே பார்க்கிங் டைல்ஸ் லே பண்ணி வாலுக்கு கிளாஸ் ஏன்னா செராமிக் டைல்ஸை பார்க்கிங் டைல்ஸை மேட்ச் பண்ற மாதிரி லே பண்ணியிருக்காங்க. இதே பார்க்கிங் ஏரியால இந்த வீட்டோட தண்ணி வசதிக்கான போர்வெல்லும் வாட்டர் சம்பும் ஜன்னமுலையில் அமைஞ்சிருக்கு. இங்க நம்ம பாக்குறது கிழக்கு பார்த்த மாதிரி பிரம்மாண்டம் அமைஞ்சிருக்கக்கூடிய வீட்டோட மெயின் டோர். முழுக்க தேக்கு மரத்திலே செஞ்சு டோரை சுத்தியும் சூப்பரா பேனலிங் ஒர்க்கும் பண்ணியிருக்காங்க. பார்க்கறதுக்கே செமையா இருக்கு. டோர் ஓபன் பண்ணதும் முதல்ல நம்ம பாக்குறது 17க்கு 16ங்கிற அளவுல அமைஞ்சிருக்கக்கூடிய வீட்டோட வசதியான லிவிங் ஏரியா. இந்த வசதியான லிவிங் ஏரியாவுக்கு நிறைய அட்ராக்டிவான டிசைன்ல இன்டீரியர் வேலைப்பாடுகளை செஞ்சிருக்காங்க. சீலிங்ல இப்ப நம்ம பார்க்கக்கூடியது அழகான ஃபால் சீலிங் டெக்கரேஷன் ஒர்க். டார்க் ப்ரௌன் அண்ட் ஒயிட் கலர் காம்பினேஷன்ல ரெடி பண்ணி பேக்ரவுண்ட்ல லைட் ஒர்க்கும் அதுலயே மாடர்னான லைட்ஸும் ஃபிட் பண்ணி இருக்கிறது பார்க்கறதுக்கே ரொம்ப அழகா இருக்கு. ஃப்ளோரிங்க்கு யூனிக்கான பேட்டர்ன்ல 2x4 சைஸ்ல ஹை கிளாஸ் என வெட்டிஃபைட் எல்சல் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம இருக்கக்கூடிய லிவிங் ஏரியாவோட வென்டிலேஷன் அண்ட் லைட்டிங்க்கு ஃப்ரெஞ்ச் டைப்ல பெரிய ஜன்னல்கள் இருக்குங்க. லிவிங் ஏரியால இந்த இடத்துல நம்ம பார்க்கக்கூடியது ஒயிட் அண்ட் கிரே கலர் காம்பினேஷன் அமைஞ்சிருக்கக்கூடிய மல்டிமீடியா டிவி யூனிட் மாடர்னா கொடுத்திருக்காங்க. இதுலயும் பேக்ரவுண்ட்ல லைட்ஸ் எல்லாம் ஃபிட் பண்ணியிருக்கிறது பார்க்கறதுக்கே செமையா இருக்கு. இப்போ நம்ம இருக்கக்கூடிய லிவிங் ஏரியாலேயே வடக்கு பார்த்த மாதிரி தனி பூஜை ரூமையும் கொடுத்திருக்காங்க. பூஜை ரூமோட டோருக்கு தேக்கு மரத்திலேயே டபுள் டோர் டைப்ல அழகான டோரையும் ரெடி பண்ணி மாட்டியிருக்காங்க. இங்க நம்ம பார்க்கக்கூடிய பூஜை ரூமோட அளவு 3க்கு 4. இந்த பூஜை ரூம்குள்ள ஸ்டோரேஜ்க்கான ஸ்பேஸோடையும் பேக்ரவுண்ட் வால் பேனிங் ஒர்க்கோடையும் அழகான இன்டி ஒர்க்ஸும் செஞ்சிருக்காங்க. அடுத்து நம்ம பார்க்க போறது லிவிங் ஏரியாவோட கிழக்கு பக்கம் அமைஞ்சிருக்கக்கூடிய வீட்டோட வசதியான டைனிங் அண்ட் கிச்சன். டைனிங் அண்ட் கிச்சனுக்கு பரவலில் இருக்கக்கூடிய பெரிய ஓப்பனிங் என்ட்ரன்ஸ்ல சூப்பரான ஒரு உடன் பார்ட்டிஷன் ஒர்க்கையும் செஞ்சிருக்காங்க. இதுலயே சோப்பீஸ் வைக்கிறதுக்கான ப்ரொவிஷனும் கொடுத்திருக்காங்க. இங்க நம்ம பார்க்கறது வீட்டோட டைனிங்கான ஸ்பேஸ். சீலிங்ல சிம்பிளா ஒரு அழகான ஃபால் சீலிங் டெக்கரேஷன் ஒர்க் பண்ணி டைனிங் ஸ்பேஸை செப்பரேட்டா 8க்கு 11ங்கிற அளவுல ரெடி பண்ணியிருக்காங்க. டைனிங் ஏரியாவோட வென்டிலேஷனுக்கு பெரிய ஜன்னல் இருக்கு. இங்கே கிராக்கர் யூனிட்டையும் டிசைன் பண்ணியிருக்காங்க. பார்க்கறதுக்கே ரொம்ப அழகா இருக்கு. டைனிங்கை தாண்டி அக்னிமொழியில வீட்டோட வசதியான மாடுலர் கிச்சன் 8க்கு 11ங்கிற அளவுல நிறைய ஸ்டோரேஜுக்கான ஸ்பேஸோட அமைஞ்சிருக்கு. இந்த கிச்சனோட வென்டிலேஷனுக்காகவும் பெரிய ஜன்னல்களை கொடுத்திருக்காங்க. கிச்சனோட வாலுக்கு ஃபுல்லாமே கிரே அண்ட் ஒயிட் கலர் காம்பினேஷன்ல கிளாஸியான செராமிக் டைல்ஸ் லே பண்ணியிருக்காங்க. கவுண்டர் டாப் எல் ஷேப்ல கிரானைட் ஒர்க்ல அமைஞ்சிருக்கு. சிங்க ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்ல பொறுத்திருக்காங்க. ஸ்டோரேஜுக்கு வால் டைல்ஸை மேட்ச் பண்ற மாதிரியான ஃபினிஷிங்லயே நிறைய பேஸ் யூனிட் இருக்கு. இது போக டால் யூனிட், வால் யூனிட், பெரிய RCC லாஃப்ட் யூனிட்னு கொடுத்து கிச்சன்ல நிறைய ஸ்டோரேஜ்க்கான ஸ்பேஸ் ரெடி பண்ணியிருக்காங்க. இங்க கொடுத்திருக்கக்கூடிய ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் எல்லாம் போக கிச்சனுக்கு பக்கத்துலயே ஒரு தனி ஸ்டோர் ரூமையும் செட் பண்ணி அந்த இடத்துலயும் ஸ்டோரேஜ்க்கான ஸ்பேஸை கொடுத்திருக்காங்க. லிவிங் ஏரியாவோட தெற்கு பக்கம் இங்கே நம்ம பார்க்கறது வீட்டோட தென்மேற்கு கார்னர்ல அமைஞ்சிருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் பெட்ரூமோட டோர். பெட்ரூமோட டோருக்கு
அழகான ஃபினிஷிங் உள்ள மாதிரி அழகான டிசைன் உள்ள மாதிரியான ரெடிமேட் ஃபர்ஸ்ட் டைப் உட்டன் டோரை மாட்டியிருக்காங்க. இங்கே நம்ம பார்க்கக்கூடிய வீட்டோட ஃபர்ஸ்ட் பெட்ரூம் 10க்கு 11ங்கிற அளவில் ஒரு கிட்ஸ் பெட்ரூமாக அமைஞ்சிருக்குங்க. வீட்டில் இருக்கக்கூடிய குழந்தைங்க பெரியவங்களாம் யூஸ் பண்ணிக்கிற மாதிரி இந்த பெட்ரூமை பிளான் பண்ணியிருக்காங்க. இந்த பெட்ரூமோட சீலிங்ல ஒரு அழகான ஃபால் சீலிங் டெக்கரேஷன் ஒர்க்கை ரெடி பண்ணி ஒன் சைட் வாலுக்கு யூனிக்கான பெயிண்டிங் ஒர்க்கை பண்ணி ஸ்டோரேஜுக்கு ஒன் சைட் வால் ஃபுல்லாமே நிறைய வார்ட் இருக்கும். அதுலேயே ஸ்டடி டேபிளும் ட்ரெஸ்ஸிங் யூனிட்டும் மேலே வர ஆர்சிசி லாஃப்ட்க்கு லாஃப்ட் கபோர்டு இருக்குன்னு எல்லாமே செஞ்சிருக்காங்க. இப்போ நம்ம பார்க்கறது இந்த பெட்ரூம்ல இருக்கக்கூடிய அட்டாச்சு டாய்லெட்க்கும் பாத்ரூமோட டோர். டாய்லெட்க்கும் பாத்ரூமோட டோருக்கு உட்டன் லுக்லேயே ஃபைபர் டோரை மாட்டியிருக்காங்க. இங்கே நம்ம பார்க்கக்கூடிய டாய்லெட்க்கும் பாத்ரூமோட அளவு 5க்கு 6ங்கிற அளவில் அமைஞ்சிருக்கு. இந்த இடத்துல நம்ம பார்க்கறது வீட்டோட ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் போறதுக்கான ஸ்டேர் கேஸ். லிவிங் ஏரியாலே அமைஞ்சிருக்கு. இந்த ஸ்டேர் கேஸ்ல வர ஸ்டெப்ஸுக்கு லெதர் ஃபினிஷிங்ல கிரானைட் கொடுத்து ஹேண்ட் ரெயில ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் வித் உட்டன் காம்பினேஷன்ல ரெடி பண்ணியிருக்காங்க. இந்த ஸ்டேர் கேஸை பயன்படுத்தி மேலே போகிற வழியிலேயே வென்டிலேஷனுக்காக பெரிய பெரிய ஜன்னல்களையும் அமைச்சிருக்காங்க. இது போக இந்த ஸ்டேர் கேஸ் ஏரியாவோட சீலிங்ல ஹேங்கிங் லைட்டோட அட்ராக்டிவான ஃபால் சீலிங் டெக்கரேஷன் ஒர்க்கையும் ஜிப்சம் போர்டை பயன்படுத்தி ரெடி பண்ணி அதில் கலர்ஃபுல்லான ஸ்ட்ரிப் லைட்ஸையும் கொடுத்துருக்காங்க. மேலே வந்ததும் முதல்ல நம்ம பார்க்கறது வீட்டோட ஃபேமிலி லிவிங் ஏரியா. இதோட அளவு 10க்கு 17. இந்த ஃபேமிலி லிவிங் ஏரியாவோட ஒன் சைட் வால்ல புக் ஷெல்ஃப் மாதிரியான ஒரு அழகான உட்டன் இன்டி ஒர்க்கை செஞ்சிருக்காங்க. கிரவுண்ட் ஃப்ளோர்ல பார்த்த மாதிரியே இங்கேயும் டைல்ஸ் அண்ட் பெயிண்டிங் ஒர்க் அமைஞ்சிருக்குங்க. இந்த இடத்துல நம்ம பார்க்கறது ஃபேமிலி லிவிங் ஏரியாவில் அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு மல்டிமீடியா டிவி யூனிட். வால் மவுண்டட் டைப்ல வால் பேனலிங் டைப்லேயே கொடுத்துருக்காங்க. இந்த டிவி யூனிட்டுக்கு பக்கத்திலேயே வீட்டோட செகண்ட் பெட்ரூம் கொடுத்துருக்காங்க. இங்கே நம்ம பார்க்கக்கூடிய வீட்டோட செகண்ட் பெட்ரூமோட அளவு 11க்கு 16. ஒரு பெரிய மாஸ்டர் பெட்ரூமா பிளான் பண்ணியிருக்காங்க. பெட்ரூமோட ஒன் சைட் வால் ஃபுல்லாமே ஸ்டோரேஜ்க்கு நிறைய வார்ட்ரூப் இருக்குங்க. இதுலேயே ஸ்டடி டேபிள் ட்ரெஸ்ஸிங் யூனிட்னு எல்லாமே செஞ்சிருக்காங்க. இந்த பெட்ரூமோட சீலிங்க்கு அழகான சிம்பிளான ஒரு ஃபால் சீலிங் டெக்கரேஷன் ஒர்க்கையும் அமைச்சிருக்காங்க. பெட்ரூமோட வென்டிலேஷனுக்கு பெரிய பெரிய ஜன்னல் இருக்கு. இது போக நீட்டான ஒரு டிவி பேனலையும் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம இருக்கக்கூடிய பெட்ரூம்ல அட்டாச்சு டாய்லெட்க்கும் பாத்ரூமும் அமைஞ்சிருக்கு. இங்கே நம்ம பார்க்கக்கூடிய டாய்லெட்க்கும் பாத்ரூமோட அளவு 5க்கு 6.25 வெஸ்டர்ன் ஸ்டைலில் ரெடி பண்ணிடுவாங்க. ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்லேயே அடுத்து நம்ம பார்க்கறது வீட்டோட 3வது பெட்ரூம், மாஸ்டர் பெட்ரூம். அளவு 10க்கு 16. இந்த பெட்ரூமையும் சூப்பரான டிசைன்ல இன்டிவோக்கலா செஞ்சு அழகா வடிவமைச்சிருக்காங்க. செகண்ட் பெட்ரூம்ல பார்த்த மாதிரியே இங்கேயும் வென்டிலேஷனுக்கு பெரிய பெரிய ஜன்னல் கொடுத்து சீலிங்ல ஃபால் சீலிங் டெக்கரேஷன் ஒர்க் செஞ்சு ஒன் சைட் வால்ல டிவி பேனல்லாம் கொடுத்து ஒன் சைட் வால் ஃபுல்லாமே ஸ்டோரேஜுக்கான வார்ட்ரூம், அதுலேயே ட்ரெஸ்ஸிங் யூனிட், ஸ்டடி டேபிள், ஆர்சிசி, லாஃப்ட் கபோர்டு ஒர்க்னு எல்லாமே செஞ்சிருக்காங்க. பார்க்கறதுக்கே ரொம்ப அழகா இருக்கு. இந்த வீட்டில் இருக்கக்கூடிய எல்லா பெட்ரூம்லையும் யூனிக்கான பெயிண்டிங் ஒர்க்கும் பண்ணியிருக்கிறது செம்மையா இருக்குங்க. இது இந்த பெட்ரூம்ல இருக்கக்கூடிய அட்டாச்சு டாய்லெட்க்கும் பாத்ரூம். இதையும் 5க்கு 6ங்கிற அளவில் வடிவமைச்சிருக்காங்க. அடுத்து நம்ம பார்க்க போறது வீட்டோட ஃப்ரண்ட் பால்கனி. சேஃப்டிக்காக ஃப்ரண்ட் பால்கனிக்கு போறக்கான டோரை 2 பெரிய மெட்டல் டோரா கொடுத்து செஞ்சிருக்காங்க. இப்போ நம்ம பார்க்கறது வீட்டோட கவர்டு ஃப்ரண்ட் பால்கனி. அளவு 14க்கு 16. இங்கே ஃபுல்லாமே ஃப்ளோரிங்க்கு உட்டன் லுக்கில் டைல்ஸ் அலை பண்ணியிருக்காங்க. வாலுக்கு கிளாஸ் அண்ட் ஃபினிஷிங்கில் டைல்ஸ் அலை பண்ணியிருக்காங்க. சீலிங்கில் நிறைய ஸ்பாட்லைட்டை கொடுத்து ஃப்ரண்ட் சைட் பேரப்பெட் வாலை ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் வித் டிசைனர் கிளாஸ் காம்பினேஷனில் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம இருக்கக்கூடிய பால்கனிலேயே வீட்டோட டெரஸ் போறக்கான ஸ்டேர் கேஸும் அமைஞ்சிருக்குங்க. இந்த வீடியோல நம்ம பார்த்த இந்த அழகான வசதியான 3 BHK வீடு கோயம்புத்தூர்ல வீரகர்லம் வழியா தொண்டாமுத்தூர் போகக்கூடிய அந்த மெயின் ரோட்ல சுண்டப்பாளையம்ங்கிற லொகேஷன்ல கட்டி விற்பனைக்காக ரெடியா இருக்குங்க. இந்த வீட்டை இப்போ நம்ம பார்த்த இந்த அழகான இன்டிவோ கோடெல்லாம் சேர்த்தியே 1 கோடி ரூபாய்க்கு கொடுக்குறாங்க. வீட்டோட மற்ற டீட்டெயில்ஸை தெரிஞ்சுக்கிறதுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கக்கூடிய நம்பருக்கு கால் பண்ணுங்க. மறக்காம இந்த வீட்டை பத்தின உங்க ஒப்பீனியனையும் கமெண்ட்ல சொல்லிட்டு 10ல் எவ்வளவு மார்க் கொடுப்பீங்கிறதையும் டைப் பண்ணிருங்க. இன்னைக்கு நம்ம பார்த்த மாதிரியே இனி ஒரு சூப்பரான வீட்டோட திரும்ப வர. அது வரைக்கும் பை ஃப்ரம் சிவா.